ஷலோம் சர்ச், உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை யாவையும் தேவனுடைய ஆலயத்தில் பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்கள் வந்தபடி நீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது அப்படியாக நீங்கள் உணர்ந்தீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இன்னைக்கு இருக்கிறது. Hallelujah church. Hallelujah church. Amen. Father, today we are kickstarting our missions month. ஐயோ சத்தமாவே இல்லையே. ஐயோ missions month அப்படியே இருக்கீங்க. சொல்லுங்க, we are kickstarting our missions month. Amen. ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? Amen, amen, amen. பைபிள் நோட் புக்ல இருக்குதா? Amen. Hallelujah church. பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, அவர் நம்மளுடைய அன்பின் தகப்பனார் மாற்றம் இல்லை. ஆமென். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய நித்திய பிதாவாக இருக்கிறார். ஆமென். நித்திய பிதாவானவர் மாற்றம் இல்ல, நம்முடைய நல்ல மேய்ப்பர் மாற்றம் இல்ல. ஆனா உங்களையும் என்றும் அப்படியாக இந்த பூலோகத்துக்கு வந்து தேவன் அவருடைய ஜீவனை பணைய வைத்து நம்மளுக்காக தேவன் நம்ம நித்திய ஜீவன் அழியும்படிக்கு தேவன் நம்மளுக்கு வந்தார். ஆமென். தன்னை தானே தேவன் சிலுவையில நம்மளுக்காக மரித்தார். ஆமாவா இல்லையாங்க? அவர் உங்களையும் என்னையும் ரட்சித்த அன்பின் ரட்சகராக இருக்கிறார். ஆமென். உங்களையும் என்னையும் ரட்சித்த ரட்சகராக இருக்கிறார், நாயகராக இருக்கிறார். ஹல்லேலூயா சர்ச். பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம எப்படிப்பட்ட ராஜ்யத்துல நம்ம குமாரர்கள் குமார்த்தியாக நம்ம இருக்கிறோம்னா, ஒரு அசைக்கப்பட முடியாத ராஜ்யத்துல நாம் நீங்களும் நானும் குமாரர்கள் குமாரத்தியாக இருக்கிறோம். ஆமென். எப்படிப்பட்ட ராஜ்யத்தின் தேவன் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, your king is a king that rules and reigns forevermore church. Amen. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கிறதுனா, மனிதனுடைய ராஜ்யத்தை போல இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போற ராஜ்யம் இல்ல. ஆனா நம் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் சதா காலமும் நித்தியமாக நிலைத்திருக்கிற ராஜ்யமாக இருக்கிறது. Amen. Hallelujah. Amen church. அவர் என்றென்றுமே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் குமாரர்கள் குமாரத்தியாக இருக்கிறோம். We are sons and daughters of a kingdom of God that cannot be shaken. Amen. Amen. And we are receiving that kingdom. Amen. நம்ம எப்படிப்பட்ட ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா, எப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு குமாரத்தியாக இருக்கிறோமா, எப்படிப்பட்ட ராஜ்யத்துல நம்ம நிலைத்திருக்கிறோம் தெரியுமா? அது அசைக்கப்பட முடியாத ராஜ்யம், ஒரு நிறுத்தப்பட முடியாத ராஜ்யம், ஒரு அழிக்கப்பட முடியாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்ல, அந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடிவே இல்ல. Amen church. Hallelujah church. Hallelujah. Amen. Amen. நீங்க நேரம் சந்தோஷப்பட்டிருக்கணும். நீங்க யாருன்னு என்று இப்பதான் உங்ககிட்ட நான் சொன்னேன். Amen church. Hallelujah. Yes or no? அப்படிப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் சொல்லியிருக்கிறார். Amen. All glory, all power, all honor belongs to King Jesus Christ, and He is the Lord and Savior of our lives, church. Amen. உங்களுடைய தேவனும் என் தேவனும் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்னா, கொஞ்சம் பேசுங்கயா. எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? சகல அதிகாரமும் என்னையா? சகல அதிகாரமும் வைத்திருக்கிறவராக இருக்கிறார்.
இன்னைக்கு தேவன் நீங்க அவருடைய ராஜ்யத்தின் குமாரர்கள் குமாரத்தியாக இருக்கும் பொழுது தேவன் அவருடைய அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய உரிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஸ்தானத்துல தேவன் அவருடைய அடையாளத்தை சுமக்க, அவருடைய அன்பை சுமக்க, அவருடைய பிரசன்னத்தை சுமக்க, அவருடைய மகிமையை சுமக்க, அவரை அப்படியாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாவாலியாங்க, ஆமாவாலியாங்க. அப்படிப்பட்ட தேவனானவர் இன்னைக்கு பாருங்க. How many of you listening to me? How many of you taking notes? Amen. How many of you taking notes here? Amen, church. அப்படிப்பட்ட தேவனானவர் உங்களையும் என்னையும் சாதாரணமாக ஒரு நிலை ஸ்தானத்துல அழைக்காம தேவன் நம்மளுக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார். Amen. The Bible says that we have been raised together with Christ. Amavale Kumaran. And not only that, the word of God says that we are seated in the heavenly places together with Christ. ஆமாவாலியாங்க. அப்படிப்பட்ட தேவனானவர் ஏன் தெரியுமாங்க உங்களை அந்த காலத்துல இருந்து 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல போட்டிருக்குது வாணியக்கா. ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட தேவனானவர் சகல அதிகாரத்துக்கு சொந்தமானவர்? ஏன் தெரியுமா உங்களை அப்படியாக ஒரு அந்த காலத்துல இருந்து அவருடைய சொல்லுங்க அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு பாருங்க. பக்கத்துல பார்த்து பாருங்க, மூச்சுலாம் பிரகாசிக்குது, ஷைன் அடிக்குது. இந்த ஷைன் இல்லையா? தேவன் அவருடைய பிரகாசமான ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வரவழைத்திருக்கிறார். இல்லாட்டி சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இல்லாட்டி நீ அந்த அந்தகாரத்திலேயே உட்காந்துருவ. நீனே ஒரு அந்தகாரம். சாரி ஆமாவாலியாங்க. இல்லாட்டி நீனே அந்த அந்தகாரத்துல நீ அமர்ந்திருப்ப. ஆனாலும் ஆண்டவர் அந்த அந்தகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு என்னை வரவழைத்தாருன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் அவருடைய அந்த காலத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்கு என்னை வரவழைத்தார். God called me out of darkness. Today how many of you believe? இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னை இருள்ல இருந்து அழைத்த தேவனாக இருக்கிறாருங்க? 2 பேருக்கு மட்டும் தான் விசுவாசம், 2 பேர் மட்டும் தான் கை தூக்குறாங்க. ஆமென். ஏன் தெரியுமா வரவழைத்தாரு? வரவழைத்த தேவன் மாற்றமல்ல, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அவரை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம், அவருடைய அடையாளம், அவருடைய உரிமையை தேவன், அவருடைய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா உங்களை பார்த்து அழைத்திருக்கிறார்? சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலாக அழைத்திருக்கிறார். சொந்தமான ஜனம் சொல்லியிருக்கிறார். I am God's special own people. Amen. என்ன சொல்லியிருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீங்களா? சந்ததியாக இருக்கிறீங்களா? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்களா? ஆமென். அதுக்கப்புறம் என்ன வரும்? பரிசுத்த ஜாதி. பரிசுத்த ஜாதி. உங்களை பார்த்து என்னைய பார்த்து தேவன் கூப்பிடுறார். ஆமாவாலியா? என்ன சொல்றாரு? எனக்கு சொந்தமான ஜனம், நான் வரவழைத்த ஜனம். ஏன் வரவழைத்தார்? மாற்றம் இல்ல, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறாங்க, எனக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமாங்க வரவழைத்தாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. Amen. To proclaim the praises of the King that lives evermore, church. Amen. To proclaim the presence, to proclaim the love, to proclaim the glory, to proclaim the joy, to proclaim the peace, to proclaim the salvation and freedom of the Most High King. Amen. ஆகியபடினால அதனால ஆண்டவர் யோவான் 15வது
வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. என்னது? நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஐயா, இது பாஸ்டர் அமெண்டா சொல்லவில்லை, ஆனாலும் உங்களுடைய என்னுடைய அன்பின் ரட்சகர் அவருடைய மெய்யான வேதத்துல தேவன் அவருடைய வாய் வார்த்தையினால சொன்னது. நம்பிக்கை இல்லையா? ஆமென். என்ன சொன்னாரு? You did not choose me. என்னது? You did not choose me. அப்ப பாருங்க, ஆண்டவர் சகல அதிகாரத்துக்கு சொந்தக்காரரு. நீங்க அவரோட விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய மகளாக ஆகிறதுக்கு 1 யோவான் 1:12 அதிகாரத்தின்படி தேவன் அவருடைய உரிமை அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்த தேவன். ஆமாவா இல்லையா? உங்களை ஸ்பெஷலா ஏன் ஸ்பெஷல் பீப்பிள் சொன்ன தேவன், chosen generation, royal priesthood, holy nation சொன்ன தேவன். என்னத்துக்கு வரவழைத்தாரா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் அழைத்தாரா? ஆமாவா இல்லையா? அப்ப பாருங்க, நல்லா கேளுங்கய்யா. ஆண்டவர் என்னத்துக்கு அழைத்தாரு? சும்மா வாழ்நாள் முழுவதும் பிறந்துட்டு கிறிஸ்தவனா பிறந்துட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 50 வருஷம் சீட்டை சூடாக்கிட்டு சபைக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நேரம் பஞ்ச் கார்டு போட்டுட்டு நேரம் வரும்போது பரலோகத்துக்கு போயிடணும். அதுக்காகவேயா? அதுக்காகவேவா? இல்ல. பக்கத்து பக்கம் சொல்லுங்க, இல்ல. ஆண்டவர் சண்டை யாரும் இருக்கோம் சொல்லுங்க, சிவையில என்னது? ஆண்டவர் என்னத்துக்கு அழைத்திருக்காரு? ஆண்டவர் உங்களை ஒரு அவருடைய மகா பெரிதான பிரதானமான கட்டளையை கொடுத்து ஒரு தெய்வீக உயர்ந்த அழைப்பை இங்க யாருக்குமே கொடுத்திருக்கிறார். ஆமென். வாணியக்கா, நீங்க ஒரு தாயா இருக்கலாம், நீங்க ஒரு ஹோம் மேக்கராக இருக்கலாம், நீங்க கம்பெனில வேலை செய்து கொண்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? நீங்க யார் வேணாலும் இருக்கலாம், என்ன ஏஜ் குரூப் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய மகனாக இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய மகனாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்ந்த அழைப்பை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த அழைப்பு ஒரு ஆப்ஷன் கிடையாது. நான் செஞ்சா செய்வேன், சொன்னா செய்வேன், மூடு வந்தா நான் செய்யறேன், அந்த மாதிரி இல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏசனோ ஆமாவா இல்லையா? ஏசனோ சர்ச். எனக்கு இஷ்டமா இருந்தா நான் செய்வேன், நீங்க என்ன சொல்றது? அப்படி கிடையாது. தமிழ்ல சொல்லுங்க, அப்படி மொத்தத்துல வேற சொல்லுங்க, அப்படி அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆமென். தேவன் உங்களை பாருங்க. I know some of you mothers are so tired, but now I listen to me. Matthew chapter 28 அதிகாரத்துல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயர்ந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். The Lord has commanded us and given us a great commission. Amen. ஆமாவா இல்லையா? என்ன சொல்லிருக்காருன்னா, தேவன் அவருடைய வாயின் வார்த்தையினால அவருடைய அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் என்னது go. என்ன சொன்னார் ஆண்டவர்? முதலாக அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தை மாறாத வார்த்தையாக இருக்கிறது. அவர் வார்த்தை தரையில உருவார். நீங்க சொல்ல முடியாது, ஓ அது ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்களுக்கு சொன்னாரு. இல்ல இல்ல, எல்லாருக்கும் தான் சொன்னாரு. ஆண்டவருடைய வார்த்தை மாறிக்கிட்டே இருக்காது. ஆமாவா இல்லையாங்க? தேவனுடைய வார்த்தையில என்ன போட்டிருக்குது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக ஆக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த கிரேட் கமிஷன் ஆண்டவர் கொடுத்த பிரதானமான கட்டளை தானையா? பிரதானமான கட்டளை உங்களுக்கும் எனக்கும் உயர்ந்த
சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு கரத்தை தட்டுவீங்களா? நல்லா தட்டுவையா? அப்ப பாருங்க, ஆண்டவர் உங்களை என்னது chosen generation கூப்பிட்டாரா இல்லையா? ஜெடன் நோயர் ராயல் priesthood கூப்பிட்டாரா இல்லையா? holy nation கூப்பிட்டாரா இல்லையா? my own special people கூப்பிட்டாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? yeah to proclaim importance இல்லையா? his praises importance இல்லையா? தேவனுடைய வசனத்துல அதனால்தான் தேவன் அவருடைய ஆச்சரியமான ஒலிக்கு அழைத்தாரா இல்லையா? ஏன் உட்கார்ந்துட்டு நான் ஒரு chosen generation மாற்றம் சொல்லுகிறது கிடையாது. ஆனால் இந்த தருணத்துல அப்படியே அவருடைய மகிமையில எழும்பி அவருடைய பிரசன்னத்துல எழும்பி அப்படியே புறப்பட்டு போகிறது. ஆமென். சம்பளி செய்யுங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷர்களாக ஆனேன் சொன்னார். Amen. Hallelujah church. How many of you following me? ஐயா, உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் சரி இல்ல ஆத்துமாக்களை அப்படியாக ரட்சிப்புக்குள் அழைத்து வருகிறதுக்கு, ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம முதலாவது என்ன வேணும்னா நம்மளுக்கு ஆத்துமா பாரம் வேணும். Amen. ஜனங்களை பாருங்க, திரளான ஜனங்களை முதலாவது நம்ம போய் ஒரு ஆத்மா ஆலயம் செய்யாம அவருடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை ஆண்டவர் இயேசுவை குறித்து அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்களும் நானும் அறிவிக்காம அவர்கள் ரட்சிப்புக்குள் வர முடியாது. ரட்சிப்புக்குள் வராதவர்களே நம்ம சீஷர்களாக உருவாக்க முடியாது. ஆமாவா இல்லையா? everything is interconnected சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார் தானே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷர்களும். எப்படியா சீஷராக ஆகிறது? முதலாவது நம்மளுக்கு ஆண்டவர் சொன்னாரே புறப்பட்டு போல நோவா, ஆமாவா இல்லையா? அதை கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அது ஆண்டவர் எனக்கு பேசினார் சொல்லி என்னுடைய உயர்ந்த அழைப்பாக இருக்குன்னு சொல்லி அதை எழும்பி அது அப்படியாக கடைபிடிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆத்மா பாரம் உள்ள மனம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப பாருங்க, when you have burden for the souls and when you begin to proclaim the gospel of peace, the gospel of Jesus Christ, the gospel of kingdom of God, you will begin to win souls. Amen. ஆத்மாக்களை அப்படியாக ரட்சிப்புக்குள் நம்ம சம்பாதிக்கும் போது, அவங்களை அழைத்து வரும்போது, நீங்க வந்த அந்த ஆச்சரியமான ஒலிக்கு நீங்கள் அவங்களை வர வைக்கும் பொழுது அவங்களை என்ன செய்வோம்? சீஷர்களாக நம்ம உருவாக்க ஆரம்பிப்போம். Amen church. Amen. Therefore church, listen, the great commission is a commandment of God. Amen. Amen. Another, the great commission is a commandment of God. ஆண்டவர் கொடுத்த மகா பெரிதான உயர்ந்த பிரதானமான அழைப்பு அவருடைய கட்டளையாக இருக்கிறது. Amen. The same God who spoke about the great commission spoke about the harvest. Just நல்லா கேளுங்க. என்னது? அதே ஆண்டவர் the same God who gave us the great commission spoke to us about the harvest. Amen. Hallelujah. ஏனென்றால் அவர் அறுவடையின் தேவனாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அறுவடையின் தேவனாக இருக்கிறார். He is the Lord of the harvest. சொல்லுங்க. ஐயா, take notes. Those who are not taking notes, take notes. This is our core training 1. அப்புறம் மிஷன் ட்ரிப் போகும்போது அங்க உங்களுக்கு hands on the field experience நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவர் யாராக இருக்கிறார்? அவர் அறுவடையின் தேவனாக இருக்கிறார். Amen. The Lord of the harvest சொல்லுங்க. The Lord of the harvest.
பாருங்க, அப்ப அறுவடையின் தேவனே உங்களுக்கும் எனக்கும் அவருடைய மகா பெரிதான பிரதானமான அழைப்பு, அவருடைய கமிஷனை, அவருடைய commandment-ஐ கொடுத்திருக்கிறார். Amen. The commandment of God is to be obeyed. Amen. The commandment of God is to what? To be obeyed. பாருங்க, ரெண்டு விஷயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அறுவடை குறித்து. என்ன சொன்னாரு? ரெண்டு விஷயம் சொன்னாரு. யார் முதல் விஷயம் சொல்ல போறீங்க? வெரி குட். அவங்க கிளாப் பண்ணுங்க. அப்புறமேல அவங்க எனக்கு ரொட்டி சொன்னாங்க. ரெண்டாவது யாரு? ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? ரெண்டாவது அறுவடை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? ரெண்டாவது அறுவடை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? நத்தானியா எல்லாம் தான் கேட்டாங்க பைபிள்ல. பாருங்க, அறுவடையின் தேவன் முதலாவது என்னத்த சொன்னாரு? மத்திய 9வது அதிகாரம் 37வது வசனத்துல அவர் கமலமா அவருடைய சீஷர்களை நோக்கி அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னார்னா, அறுவடை மிகுதியாக இருக்குதான். என்னது? அறுவடை மிகுதியாக இருக்குதான், ஆனாலும் வேலை ஆட்களோ கொஞ்சமாக இருக்கிறாங்க, குறைவாக இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையாங்க? ஏசோ அப்பனா அவர் என்ன சொல்றாருன்னா, அறுவடையை செய்கிறதுக்கு, அறுவடை அப்படியாக ரீப் பண்ணுகிறதுக்கு வேலை ஆட்களோ கொஞ்சமாக இருக்கிறாங்க. அவருடைய பிரதானமான அழைப்பை கீழ்படி கொண்டு புறப்பட்டு போய் தேவன் நம்மளுக்கு கட்டளையிட்ட காரியங்களை செய்கிறது, ஆத்துமாக்களை அப்படியாக ரட்சிப்புக்குள் அழைத்து வருகிறதுக்கு அவருடைய ஊழியர்கள் குறைவாக இருக்காங்களாம், கொஞ்சமாக இருக்கிறாங்களாம். ஆமாவா இல்லையா? ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, இது நம்ம அநேக வேலையிலே நம்ம சொல்ற ஒரு காரியம். என்ன சொல்றோம்னா, do not say that the harvest is, there are 4 more months for harvest. ஆமாவா இல்லையா? அப்ப யோவான் 4வது அதிகாரம் யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனத்தை யாராவது பண்ணி. அற்ப காலம் அறிகிறதுக்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்க சொல்லுகிறது இல்லையா? இதோ வயநிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று. அறுவடை காலம், அறுவடை நேரம், அறுவடை சீசன். என்னது சொல்லுங்க? அறுவடை காலம், அறுவடை நேரம், அறுவடை நாட்கள். வருகிறதுக்கு இன்னும் 4 மாசம் இல்லையா? ஐயா படிங்க ஐயா, தொடர்ந்து. இதோ வயநிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறாரா? உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நலிகள் அப்படியாக அறுவடைக்கு விளைந்திருக்குது. இன்னும் 4 மாதம் காலம் இருக்குதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் கேட்கிறேன். So do not think the time of harvesting souls for the kingdom of God, harvesting people for the expansion of the gospel and the kingdom of God can be done tomorrow. We can wait until the end of the year, or we do only when it's Good Friday and Easter, or Christmas time. அடுத்த வருஷம் ஆரம்பிச்சுக்கலாம். நான் அடுத்த மாசம் ஆபீஸ்ல வந்து நான் ஆண்டரை பத்தி அவர்கிட்ட நான் சொல்றேன். என்னுடைய குடும்பம் ஒன்றும் ரட்சிக்கப்படல, ஆண்டவர் அறியாதவர்கள். நாம பொதுவா சொல்லிக்கலாம், ஏதாவது சொன்னா கோச்சிக்க போறாங்க, உறவு வந்து கஷ்டமா இருக்குது, உறவு என்ன சொல்லுவாங்க, உறவு என்ன சொல்லுங்க, உறவு அத்து போகுது சொல்லுவாங்க. ஆமா இல்லையா? ஐயா, நீங்க ஆண்டரை பத்தி அவங்ககிட்ட சொல்லலன்னா, அவங்க நேரம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடினாங்கன்னா உறவு மட்டும் இல்ல, நித்திய வாழ்க்கையை அவங்க எழுந்துருவாங்க. நித்திய வாழ்க்கைய
இருக்கு. என்ன நினைப்பாங்க? ஏசிட்டு போட்டோம், மூஞ்சி சுழிச்சிட்டு போட்டோம். ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க கண்களை போனதுக்கு அப்புறம் கண்களை திறந்து வேற இடத்துல இருந்தாங்கன்னா, நரகத்துல இருந்தாங்கன்னா, ஐயா நான் இன்னைக்கு நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுக்கணும். ஆண்டவரோட பிள்ளைகளை இங்க அமர்ந்திருக்கிறீங்க. இங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாற்றம் தான் வழி, சத்தியம், ஜீவனாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு தேவனை நீங்கள் வணங்கி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? நீங்க நித்திய ஜீவனை அடையாதவர்களாக இருப்பீங்க. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் அந்த சிலுவையில மரித்த தேவனானவர், ஜீவனை பணயம் வைத்தவர், நீங்களும் நானும் அப்படியாக அழிந்து போகாத படிக்கு நித்திய ஜீவனை பெறணும் சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனை பணயம் வைத்தார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஹல்லேலூயா. ஆத்திலே ஒரு காலை வச்சுக்கிட்டு சத்திலே ஒரு காலை வச்சுக்கிட்டு இவரும் ஒரு தேவன் இவரும் தேவன் சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. You have to make a choice. என்னது? You have to make a choice. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பாருங்க, அறுவடையின் தேவர் அறுவடையின் நாட்களை குறித்து என்ன சொன்னாரு? நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னாரு. இப்ப நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்யணும்? மணியான ஆமாவலியா, நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மாற்றங்களை சும்மா உங்க வேலை எடுத்துட்டு மார்னிங் மார்க்கெட்டுக்கு போய் பாருங்க, ஸ்கூல்ல சும்மா உங்க பிள்ளைங்களுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. ஆமாவலியா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பாருங்க, எங்க வேணாலும் போய் பாருங்க ஐயா, கண்களை எடுத்து பாருங்க. அறுவடை நாட்கள் வந்தது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அறுவடைக்கு வயல் நிலங்கள் சொல்லி தமிழ் வயல் இதோ வயலிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. விளைந்து இருக்குதான். அப்ப பாருங்க, நீங்களும் நானும் ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலையில, ஆத்மாக்களுக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலையில, ஆத்மா ஆதாயம் நம்ம செய்ய போகிற வேலையில தேவ பரிசுத்த ஆவியானவர் அங்க கிரியை செய்து கொண்டு இருப்பார். அவங்களுடைய இருதயங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருப்பார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆனா நீங்களும் நானும் எழுப்பி செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா சர்ச், ஹல்லேலூயா சர்ச். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? எஸ் ஓ நோ? எத்தனை பேருக்கு புரியுது என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? அப்ப இந்த பிரதான கட்டளையின் அழைப்பு பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, சபை மூப்பவருக்கு தலைவர்களுக்கு மாற்றம் இல்லை, இங்க அமர்ந்திருக்கிற யாவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கிறது. ரொம்ப தூரமான உடனே பேக்க தூக்கிட்டு இந்தியாவுக்கு போகணும்னு அவசியம் இல்லையா? முதல் நம்ம குடும்பத்துல நிறைய பேர் ஒன்றும் ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்காங்க. ஆமாவா? நம்ம வேலை செய்கிற இடத்துல நிறைய ஜனங்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்காங்க. ஆமாவா? ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சொல்ல வேண்டாம். To share your testimony, pray and share your testimony, and you see how God will work wonders. Amen. உங்களோட வேலையும் என் வேலையும் என்ன தெரியுமாயா? ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிந்து அந்த விதைகள், அந்த சுவிசேஷத்தை விதையை விதைக்கிறதா நம்மளுடைய வேலை. அந்த அவுட்கம், அந்த ரிசல்ட்டை, அந்த அறுவடையை தேவ பரிசுத்த ஆவியானவர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருவார். புரியுதாங்க என்ன சொல்றேன்? How many of you listening to me, church? Amen, church. ஆமாவா இல்லையாங்க? பாருங்க, அறுவடை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறானோ அறுவடை தேவனாக இருக்கிறார். அறுவடை தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ரேச்சல்மா? அவருடைய உயர்ந்த அவருடைய பிரதான அழைப்பை கட்டளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? எஸ் ஓ நோ சர்ச்? ஆமாவா இல்லையா? அவர் அறுவடை பத்தியும் சொல்லிட்டாரு. பாருங்க, சொன்ன தேவன் என்ன செய்தார்னா சும்மா சொல்லிட்டு பேசாம இல்லை.
ஆமாவா இல்லையா? ஐயோ ஆமாவா இல்லையாங்க? ஆமா. ஆண்டவர் சும்மா சொல்லிட்டு உங்களை அம்போன்னு விட்டுட்டாரா? இல்லையா? ஆண்டவர் என்ன செய்தாரு? நம்மளுடைய உயர்ந்த எதிர்காட்டே, நம்மளுடைய உயர்ந்த எக்ஸாம்பிள், சீஃப் எக்ஸாம்பிள் வேதத்துல யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. The Lord Jesus Christ is our primary example, church. Is our ultimate example. Hallelujah, church. He modeled the lifestyle after God's heart. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய இதயத்தில் இருக்கிற திட்டம், சித்தம், அவருடைய நோக்கம், இந்த உலகத்தை இவ்வளவாக அதிகமாக பிதானவர் அன்பு கூர்ந்தவசி யாரும் அப்படியே அழிந்து போகாத கூடாதுன்னு சொல்லி, தொலைந்து போக கூடாதுன்னு சொல்லி பிதானவர் என்ன செய்தார்னா அவர் ஒரே பேரான குமாரனை உங்களுக்கும் எனக்கும் தந்தார். ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் ராஜாவாக இருந்தார். ஆமாவா இல்லையா? ஆனா எல்லாவற்றையும் வைத்து விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை மாமிசத்துல வெளிப்பட்ட தேவனாக சாதாரணமாக வந்தார். Amen. Amen church. Hallelujah church. என்ன செய்ய வந்தார் ஐயா? என்ன செய்ய வந்தார்? இந்த உலகத்துல தேவன் நடமாடி கொண்டிருக்கும் போது என்ன செய்தார்? என்ன செய்தார்? He came to fulfill the heart of the Father. Amen. முதலாவது என்னது? He came to fulfill the heart of the Father. Why the children walking? He came to fulfill the heart of the Father. ஆமாவா இல்லையாங்க? ஏனென்றால் this was the will of the Father. அக்கா யோவான் நெத்தனியேல் யோவான் 3 அதிகாரம் 16வது வசனம் படி. தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ கெட்டு போகாம இருக்கும்படி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. என்ன ஜீவன் அடையணுமா ஐயா? நித்திய ஜீவன் கடையிலலாம் வாங்க முடியாது, காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. சொந்தமா நம்ம மாமிசத்தை வெட்டி ரத்தமா கொடுத்து வாங்கிக்க முடியாது. ஆண்டவர் அதெல்லாம் நம்மகிட்ட கேட்கல. ஆன்லைன்ல வராது. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா தான், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நித்திய ஜீவனை அடைகிறவர்களாக நம்ம இருப்போம். படிங்க ஐயா. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பாருங்க, பிதானவர் எவ்வளோ இந்த உலகத்தை என்ன ஐயா? இந்த மனித குலம் கெட்டு போகாதபடி, அழிஞ்சு நரகத்துக்கு போகாதபடி, அழிந்து போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பிதானவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு அனுப்பினார். நீங்க இன்னைக்கு தேவனை விசுவாசித்தா நம்ம நித்திய ஜீவனை அடையவர்களாக நம்ம இருப்போம். Amen church. இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல வந்து மாமிஸ்தர் அப்படியாக மனுஷகுமாரனா வெளிப்படும் போது அவர் பிதாவுடைய சித்தத்தை செய்தாரா இல்லையா? செய்தாரா இல்லையா? பிதாவுடைய இருதயத்தின் சித்தத்தை, திட்டத்தை எல்லாமே அவர் செய்தார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர் வாயின் வார்த்தையினால சொன்னார். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்துல சொன்னாரு, the son of man has come to seek and save that is lost. Amen. மனுஷகுமார அக்கா நெத்தனியேல் படிங்க ஐயா. படிச்சிங்க நெத்தனியேல் 19:10. இழந்து போனதை தேடவும். இத யார் சொன்னா? இந்த வசனத்தை கேளுங்க. யார் சொன்னா? இழந்து போனதை தேடுவோம். எல்லாரும் எழுதுறீங்களா? இழந்து போவதை தேடுவோம், ரட்சிக்கோ. பாருங்க, ஆண்டவர் இழந்து போனதை தேட வந்தாராம். அப்புறம் உள்ளத்தை பார்த்தீங்களா? தேசிகமா எவ்வளவு அன்பு நிறைந்த உள்ளம், கருணை நிறைந்த உள்ளம். இழந்ததை தேட வந்தாரா, அப்புறம் ரட்சிக்க வந்தாராம். அப்புறம் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
இறந்த போதனை தேடவும் வந்தாரா, ரட்சிக்கவும் வந்தாரா. அது பிதாவுடைய இருதயத்தின் திட்டம், சித்தம், நோக்கமாக இருந்ததா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இயேசுனோ அது மாற்றம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையில யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்துல ஆண்டவர் இயேசு சொன்னார். அது படிங்க ஐயா, நல்லா கேளுங்க ஐயா. இயேசு அவரை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி. யார் அனுப்பினவருடைய சித்தத்தின்படி? பிதா அனுப்பின சித்தத்தின்படி சேர்ந்து அவருடைய கிரியை முடிப்பதே. முதவா படிங்க, மறுபடியும் படிங்க. இதோ அவரை நோக்கி, இதோ அவரை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய. என்ன இது யார் சொல்றா? ஆண்டவர் இயேசு சொல்றா. என்ன சொல்றாரு? நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி, என்னை அனுப்பின உடைய சித்தத்தை படி சேர்ந்து அவருடைய கிரியை முடிப்பதே. அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. என்னுடைய போஜனமாக இருக்குதா? The Lord says, my food is to do the will and finish the work. சொல்லுங்க, finish the work ன்னு சொல்லுங்க. To do the will of the one who sent me. Who sent him? The Father sent him. And Jesus was intentional. Jesus' heart was beating ஆண்டவருடைய இருதயம் அப்படியே துடித்து கொண்டே இருந்தது. அது அவருக்கு போஜனமாக இருந்ததா? சாப்பாடே அதானா? நம்மள தூங்கி ஏச்சா காலையில சாப்பாடு தேடுவீங்க தானே? பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு அம்மா கோபி கலக்கி வைக்கிறேன்னா உடனே ஒரு வந்துடும். மத்த வீட போய் பாருங்க, மஷரெல்லாம் செய்றாங்க, நீங்க மட்டும் தான் செஞ்சு வைக்க மாட்டீங்க. சொல்றீங்களா இல்லையா? சொல்றியா? ஆமா இல்லையா? என்னது ஒரு வேளை தான் சாப்பிடுமா, லட்ச மட்டும் தான் சாப்பிடுமா, டின்னர் போய் பாருங்க மத்த வீட என்ன செய்றாங்க, நீங்க அப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளைங்க சொல்றாங்களா இல்லையா? என்ன 3 நாள் ரசமா? அதெல்லாம் முடியாது, விஷம். என்ன ஒரு வாரமா சாம்பார் போடுறீங்க? சாம்பார் இன்னைக்கு கருவாடு பொரிச்சீங்க, முந்தா நேத்து தவு சாம்பார் வச்சீங்க, அதுக்கு முந்தின நாள் வந்து முட்டை பொரிச்சீங்க, அதே சாம்பாரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையாங்க? உங்க பிள்ளைங்களாம் சொல்றாங்களா இல்லையாங்க? இல்ல உங்க கணவன் மனைவியில சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா? ஆமேன் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆமென். மணியன் உங்க வீட்ல எப்படி? குமார் ஆமாவா? குமாரன் உங்க வீட்ல எப்படி? நோவா உங்க வீட்ல? ரூத் உங்க வீட்ல? உங்க வீட்ல எப்படி? புஷ்பாமா உங்க வீட்ல எப்படி? கமலமா உங்க வீட்ல எப்படி? மதுசலமா உங்க வீட்ல எப்படி? ஆமா இந்த வீட்ல ஆமாவா இல்லையா? எல்லாரும் பேருக்கு பேரை கோச்சிக்காதீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே பாருங்க, அப்ப நம்ம சாப்பாட்டுக்கு அப்படி தேடம் பொழுது சாப்பாட்டை விரும்பி ருசிச்சு ருசிச்சு பாட்டு பாட்டா கழட்டி சாப்பிடும் பொழுது அதுலதானே உங்களுக்கு ஒரு திருப்தியே அடையுறீங்க. ஆமாவா இல்லையா? அதுலதானே உங்களுக்கு ஒரு திருப்தி வருது. ஆமாவா இல்லையாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல இருக்கும் போது உங்க மாதிரியும் என் மாதிரியும் மாமிசத்துல வெளிப்பட்ட தேவன் தான்யா. ஆனா அவர் என்ன சொல்ற தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான், அவருடைய கிரிகையை செய்து முடிப்பதுதான் அவருக்கு சாப்பாடாக இருந்துதான், அவருக்கு போஜனமாக இருந்துதான். அதை நினைத்திருந்தா அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாராம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Hallelujah church, hallelujah church. பாருங்க, if you and I are going to be an effective soul winner, பின்னால போட்டுருக்குதா, நாங்க கொஞ்சம் திருப்பி பாருங்க. soul winning church, miracle working church, a church that raises up godly leaders. போட்டுருக்கா இல்லையா நம்மளுடைய சபையோட தரிசனங்கள்? ஒரு effectiveான எப்படிப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்க வேண்டும்னா ஆண்டவர் இயேசுவை போல நம்ம பின்பற்றணும். ஆண்டவர் இயேசுவை போல
நம்ம செயல்படணும். ஆண்டவர் இயேசு போல நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டும். புரியுதாங்க என்ன சொல்றேன்? பிதாவுடைய திட்டத்தை செய்து முடிக்கிறவர்களாக, வாஞ்சிக்கிறவர்களாக, எழுப்பி செயல்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். இரண்டாவது, அவர் எப்படி இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்தாரோ நம்மளுடைய இதய துடிப்பு அவருடைய இதய துடிப்பாக மாறணும். அவருடைய இருதய துடிப்பு நம்ம இருதய துடிப்பாக மாறணும். மூன்றாவது, அவருடைய சித்தத்தை செய்து ஆண்டவர் இயேசுவோட கிரியை எப்படி பிதாவுடைய கிரியை செய்து முடிக்கணும் என்றாரோ அப்படிப்பட்ட ஜனங்களாக நீங்களும் நானும் இருக்கணும். Amen church. Hallelujah church. பாருங்க, ஆண்டவர் இயேசு நான் சொன்னேன் உயர்ந்த சீஃப் எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு இருந்தாரு. செயல்ல சொன்னதை அவர் காட்டினாரு. நம்மளுக்கு கட்டளை விட்ட காரியத்தை தேவன் அவர் முதல்ல செய்தார். சீஷர்களை அவர் வழி நடத்தினார். ஆமாவா இல்லையா? Yes or no church? பாருங்க, தேவனுடைய வசனத்துல போட்டிருக்கிறது, நல்லா கேளுங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்தாராம். Jesus went around. Jesus walked around in every city, in every village. Amen. ஜெப ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தேவன் பிரசங்கம் செய்தார். ஆமாவா இல்லையா? வேதத்துல படிக்கிறீங்களா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினாராம். அப்ப ஆண்டவர் செய்தாரா இல்லையாங்க? இறங்கி வேலைய செய்தாராங்க இல்லையா? 36 வசனத்தில் போட்டிருக்கு, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களாகவும், உள்ளூர் வார்த்தை வர மாட்டேங்குது, இருந்தபடியால் அவர்கள் மேல் மனம் உருகினாராம். Amen. பாருங்க, Jesus had burden for people. Jesus had compassion on them. Amen. அப்ப ஆத்மா ஆலயம் செய்கிறதுக்கு ஒரு அடிப்படை என்னன்னா ஆத்மா பாரம் வேணும். ஆத்மா பாரம் வேணும். ரெண்டாவது, மனதுல அன்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்ம சொந்த அன்பெல்லாம் ஃபெயில் ஆயிரும் இல்லையா? தேவனுடைய அன்பு நம்ம சுமக்கிறவர்களாக இருக்கணும். We must carry the compassion of Christ in our hearts. Hallelujah church. Hallelujah church. Amen. இதுக்கு 3-4 பாகம் இருக்குது. நினைச்சேன் இன்னைக்கு 2வது பாகம் 3வது பாகம் முடித்து வைத்துருவேன். ஆனாலும் என்னால முடியல. I will continue next week. Alright? எத்தனை பேருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? Hallelujah church. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் அப்படியே எழும்பி புறப்பட்டு போகிறதுக்கு, தேவனுடைய பரலோகத்தின் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு, தேவனுடைய அடையாளத்தை அப்படியாக வெளிப்படுத்துறதுக்கு, அவருடைய அன்பை அப்படியாக சுமந்து கொண்டு ஜனங்களிடம் அப்படியாக வெளிப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேரோட உள்ளத்துல ஒரு வாஞ்சை அப்படியாக இருக்கிறது? இன்னைக்கு எழும்புங்க ஐயா. நேரம், அறுவடை நேரம் வந்தது. ஆமென். காத்திருக்கிற நாட்கள் போதும். நம்ம இப்பொழுது எழும்பி செயல்படுகிற நாட்களாக இருக்குது. ஆமென். 2 இடம் தான் இருக்கியா? ஒண்ணு, நீங்களும் நானும் மரித்து பின்பு ஒண்ணு ஆண்டவரோட அவருடைய ராஜ்யத்துல இணைந்து இருக்கிறது. இல்ல ஆண்டவர் அறியாதவர்கள் ஆண்டவருடைய இப்பய உலகத்துல பிரிந்து இருக்கும் பொழுது அவங்க மரணம் அடையும் பொழுது நித்திய மரணத்தை அவர்கள் சந்திப்பார்கள். எங்க சந்திப்பார்கள்? எங்க சந்திப்பார்கள்? ஐயோ கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் அந்த வார்த்தையை பயப்படுறீங்க.
நரகம். நரகம் நிஜம், பரலோகமும் நிஜம். யாராவது சொன்னாங்கன்னா பரலோகம் நரகம்லாம் இல்லைன்னு எனக்கு பார்க்க சொல்லுது. போகும்போது நம்பிட்டு தான் போவாங்க. புரியுதாங்க? இவங்க சொன்னா இவங்க நேரடியாக நரகத்துக்கு எடுத்துருவாங்க. அப்படின்னா டூர் வைப்போம், யார் யார் நரகத்துக்கு அப்புறம் நம்பிடுவாங்க. ஆமாவா இல்லைங்க ஐயா? ஆத்மா பாரம் உள்ள நிறைந்தவர்களாக நம்ம இருக்கோம். நம்ம வெளியே போகும்போது நீங்க பாருங்க, எப்ப ஆத்மாக்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு உணர்ச்சியே இல்லாம உங்க மனதுல பாரமே இல்லாம இருக்கிறீங்களோ, as a Christian, a Bible believing Christian, you are in a dangerous zone. என்னது? You are in a dangerous zone. ஆனாலும் நீங்க ஜனங்களை, திரளான ஜனங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு பாரம் வருது பார்த்தீங்களா? இவங்க எல்லாமே இயேசு அறிந்தா எப்படி, ஆண்டவர் அறிந்த எப்படி அவங்களை ஆத்மாக்குள்ள ரட்சிப்பு கொண்டு வருதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு இருக்கிற மாதிரி ஒரு பாரம், மனபாரம் வருது இல்லையா? அப்ப என்ன தெரியுமா அடையாளம்? நீங்க தேவனுடைய இருதய துடிப்ப உங்களுடைய இருதய துடிப்பாக இருக்குது. தேவனுடைய இருதயத்தை நீங்க சுமந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆமென். ஹல்லேலூயா.